ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2024. ஸோ இந்த வருடம் வந்து நம்மளுக்கு டிஆர்பி எக்ஸாம் வந்து சிலபஸ் அப்டேஷன் பற்றி நேற்றைய தகவல் நம்ம சொல்லியிருந்தோம். எவ்வளோ வந்து நம்மளுக்கு மாற்றம் இருக்கும்னு சொல்லிட்டு டிஆர்பி வெப்சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து கெசட்டில் என்ன இருந்துச்சோ அந்த கெசட்டில் இருக்க சிலபஸ் வந்து அப்படியே வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் மாற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சதவீதம் அப்படின்றது ஒரு 20-25% வந்து மாற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம மோஸ்ட் ஆஃப் வந்து இது எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு சில சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மாற்றம் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் வந்து இங்கிலீஷ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷில் மாற்றம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதில் நிறைய வந்து நியூ ட்ரெண்டிங் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நியூவாக இருக்கிறது அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி மாற்றம் இருக்கும் அப்படின்றத ஒரு தகவல் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலீஷு, தமிழ், ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பையிலேருந்து என்ன சிலபஸ் இருக்கோ அதுதான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் தரலாம். இப்போ வந்து இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் 2 பார்ட் இருக்குது. பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ வந்து இந்த பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனும் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனும் எங்கே வந்து அப்ளை ஆகுது? இப்போ எல்லா கொஷின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எதுவுமே மெயினாக இருக்கிற எந்த கொஷின்ஸுமே வந்து கேட்கல. இப்போ டெஃபினேஷன் அப்படின்னா டெஃபினேஷன் எதுவும் அவங்க கேட்கறது கிடையாது. அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் என்ன, அப்ளிகேஷன்ஸ் என்ன, இப்படி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க மோஸ்ட் ஆஃப். இன்கேஸ் வந்து செட் எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, யூஜிசிஎஸ் நெட் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, பேசிக்காக வந்து இப்போ வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர் ஸ்பேஸ் கொஷின் நம்ம டிஃபைன் பண்ணுறது கிடையாது. அப்போ வெக்டர் ஸ்பேஸில் இப்போ இருக்க ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குது, அது வந்து எங்கே அப்ளை ஆகுது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி வருது, அப்படி தான் வந்து கேட்குறாங்க. இது மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும். இது வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமும் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்க்குற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இருக்குது. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறது பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாம், யூஜிசி சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாமு, ஓகேவா. ஸோ இது மாதிரி அதே மாதிரி ஜெம் எக்ஸாம்ஸு, ஸோ இது மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்து நான் சொல்கிறது. இப்போ குரூப் 4 பற்றியோ இல்லை நம்ம இங்கே வந்து நம்ம டிஆர்பி போர்டை பற்றி நம்ம இதை பற்றி நம்ம இது சொல்ல மற்ற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து சொல்கிறாங்க. அப்போ தமிழ் இங்கிலீஷில் வந்து மோஸ்ட்டாக வந்து என்ன வந்து ட்ரெண்டிங் வந்து அதிகமாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். இங்கிலீஷும் சரி தமிழும் சரி, ஓகே. நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு தமிழையும் இங்கிலீஷும் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸில் அப்ளிகேஷன்ஸ் தான் நம்மளுக்கு. அப்போ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துட்டோம்னா ஓடிபிடி, இந்த ஓடிபிடி எங்கே வந்து அப்ளை ஆகுது, அதோட ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் வந்து ஒரு ராக்கெட் நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்ளை ஆகுது. ஸோ அதில் வந்து எப்படி நம்ம கொண்டு வரோமோ சொல்யூஷன் வந்து எப்படி கொண்டு வரோமோ அப்படி தான் நம்மளுக்கு வரும். ஒரு கிராஃபில் வந்து நம்ம எப்படி கொண்டு போய் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறது, ஒரு ரியல் லைஃப்பில் வந்து கொண்டு போய் எப்படி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறது, இது ப்ராப்ளம் வித் சொல்யூஷன்ஸ்க்கு ஆன்சர் வந்து இன்றைக்கி வந்து நிறைய அப்டேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி. அதே மாதிரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி. இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா நிறைய காம்பினேஷன் ஆஃப் கனிமங்கள், அதில் கலக்கிற விஷயம், திரவங்கள், இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நியூ ப்ராடக்ட் அதில் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது, ஓகேங்களா. ஏன்னா கெமிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளால் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்து புதுசாக உருவாக்குற ஒரு விஷயம், ஓகே. ஒரு ரெண்டு பொருள் சேர்ந்து அப்படின்னா புதுசாக ஒரு விஷயம் உருவாக்குற விஷயம். அது மாதிரி வந்து பாட்னி, ஜுவாலஜி, அதே மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி, அடுத்தது வந்து பார்த்தோம் ஜியாகிரஃபி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் வந்து எதுவோ, ஓகேவா, அதாவது அப்ளிகேஷன்ஸ் எதுவோ அதை பற்றினான சிலபஸ் வந்து இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். இந்த சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபை பண்ணி இதில் தான் மாற்றம் இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. தமிழில் ஸ்டார்ட் பண்ணி அப் டு லாஸ்ட் சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அது வரைக்குமே எல்லாத்துலேயும் மாற்றம் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் வந்து அப்ளிகேஷன்ஸ் இன்கேஸ் இந்த மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் ஸ்பெசிஃபை பண்ணி நான் சொல்கிறேன், ஓகே. மேத்தமெட்டிக்ஸ் மேஜரை பொறுத்தளவு இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். அல்ஜிப்ரா நம்ம கான்செப்ட் எடுத்தோம் அப்படின்னா அல்ஜிப்ராவில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் என்ன,
இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி நம்மளுக்கு சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத நம்மளுக்கு வந்து இப்போ சொல்யூஷன் டைரெக்டாக வந்து எந்த ப்ராப்ளமும் இப்போ கேட்குறதே கிடையாது. எந்த கொஷின்ஸ் பேப்பருமே பிஜிடிஆர்பி கொஷின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ லாஸ்ட் 2019 கொஷின்ஸே நீங்கள் பார்த்தீங்கனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி தான் இருந்திருக்கும். கொஷின் ஒரு டைரக்ட் கொஷின்ஸ் நம்மளுக்கு இருக்காது, இன்டைரக்ட் நிறைய கொஷின்ஸ் வந்து அங்கே கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சிலபஸ் மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அப்படி மாற்றம் செய்யப்பட்டாங்க செய்யப்படும் போதிலும் 20-25% இருந்துச்சு அப்படின்னா மாற்றங்கள் வந்து இப்படி தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு தகவல் கொடுத்த வீடியோ மேக் பண்ணுது. கண்டிப்பாக வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு லாஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவங்க, புதுசாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவல் இந்த தகவல் தான். அதனால் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷன் இருக்கிற சிலபஸை நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் புதுசாக அப்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன மாற்றிருக்காங்க அப்படின்றத அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் அந்த செக்ஷன்ஸை மட்டுமா அந்த சாப்டரை மட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் இந்த வீடியோ மேக் பண்ணது நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.